2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தையே வந்து தீப்பொறி பறக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட எல்லாம் எடுத்துக்கலாம். கூட உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்களில் சில பாதிப்புகள் இருக்கலாம். பொண்ணுல சின்ன சின்ன அறுவை சிகிச்சை செய்துக்கிறது, கண்ணாடி போட்டுக்கிறது, ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது இப்படியெல்லாம் இருக்குல்ல. பொதுவாக வந்து சூரியன் வந்து தந்தையை குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால அது 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துன்னு பார்த்திங்கன்னா தந்தையோட தொழிலையே சில பேர் செய்வாங்க. தந்தை வழியில் சில வருமானம் சில பேர் ஈட்டிக்குவாங்க. தந்தை ஒன்றுத்துக்கும் லாய்க்கலைன்னா கூட தந்தை சில கலைகளை கற்று வச்சுருப்பார். அதை வந்து பின்னாடி கற்றுக்கிட்டு ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து அவங்களுக்கு பயன்படும். இல்லைன்றே கூட அவங்க ஆர்வமாக அதை கற்றுக்கிட்டு அது மூலமாக சில வருவாய்களை கூட ஈட்டுவாங்கள்ல. அதனால் 2ஆம் இடத்துல சூரியன் இருந்து அந்த சூரியனை சுபக்கிரகங்கள் பார்த்ததுன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டி கூட வந்து வாக்குஸ்தானத்தில் வந்து அது பெரிய அளவுக்கு கெடுதல் அப்படின்னு சொல்ல முடியாது. வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வந்து உத்தரவு மாதிரி இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் அனுசரித்து பேசணும். ஏன்னா பட்டுன்னு எதிரில் உள்ளவங்களுக்கு கோவம் வந்துடும்ல. அதனால் அது மட்டும் பார்த்துக்கணும். இந்த சூரியனை சுபக்கிரகங்கள் பார்வை செய்திருந்தால் அவங்க வந்து சொல்கிறது ஜோதிடம் கூட சொல்லலாம். அதனால் ஒன்றும் பாதிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை.